2021 சட்டமன்ற தேர்தலில் 86% சதவீத வாக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்பொழுது 90% வாக்குகள் பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாக்கு அதிகமான பதிவு செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசம் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து நமக்கு விழக்கூடிய வாக்குகளை தவறாமல் நம்முடைய வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே கிடைக்க நீங்கள் பாடுபட வேண்டும். அதோடு பூத் கமிட்டி உறுப்பினர் போட்டுக்கிறோம், மகளிர் குழு அமைச்சிருக்கிறோம், பாசறை குழு அமைச்சிருக்கிறோம். எல்லா ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேருலக செயலாளர்கள், உள்ளாட்சி பிரதிகள், அவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு எல்லாம் இவர்களை அழைத்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும். இதுக்குத்தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுவரை தமிழகத்தில் எந்த கட்சியும் இப்படிப்பட்ட அமைப்பை ஏற்படுத்தல. நாம் தான் பூத் வாரியாக தெளிவான கமிட்டியை அமைத்திருக்கின்றோம். கமிட்டி உறுப்பினர்கள் முழுமையாக தங்களை இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்தி நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக திகழ வேண்டும். தேர்தல் நேரத்தில் பூத் ஏஜெண்டா இருக்கிறவங்க வெளியே வரக்கூடாது. பூத் ஏஜெண்டா வெளியில் வந்தீங்களா கள்ள ஓட்டு போட்டுருவாங்க. ஆகவே பூத்தில் அமர்ந்து பணியாற்றக்கூடிய அந்த பூத் கமிட்டியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் தெளிவானவர்களாக அமர வையுங்கள். வெளியிலே அதற்காக வருகின்ற வாக்காளர்களை அவர்களுக்கு முறையாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தாருங்கள். அப்படி இருந்தால் தான் நம்முடைய வேட்பாளர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும். 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு திமுக ஆட்சியில் கொடுத்திருக்கிறாங்க. அது எப்படி கொடுத்தாங்கன்னு முதல் பார்க்க வேணும். பல முறை நான் சட்டமன்றத்தில் இதை பேசி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் பேசி அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் 27 மாதம் கழித்து தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றாங்க. இந்த திட்டம் வருவதற்கு காரணம் அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சி மட்டும் இல்லாவிட்டால் இந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைத்திருக்காது. அதை கொண்டு வந்து கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது அண்ணா திமுக கட்சி. இன்றைய தினம் ஊர் ஊரா போறாங்களாம் திமுக காரன். போய் சுவரில் விளம்பரம் பண்ணும்போது அவர்கள் ஏதாவது அந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் பெறுகின்ற உறுப்பினராக இருந்தா இந்த செவரை விடுவீங்கன்னா பணத்தை நிறுத்துகிறதாக மிரட்டுகிறார்கள். நிச்சயமா யாராலையும் உங்களுடைய குடும்ப தலைவிக்கு கொடுக்கின்ற தொகை நிறுத்த முடியாது. நிறுத்தினால் நான் பொறுப்பு. நான் சட்டமன்றத்திலே விட மாட்டேன். நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விடாது. இப்படி மக்களை வாட்டி வதைத்து அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு சின்ன வரை சொன்னால் வெட்கக்கேடு அல்ல. இப்படி வாக்குகளை பெற வேண்டுமா? நாங்கள் அப்படி ஒருபோதும் இந்த தொகுதியிலே வாக்கு பெற்றதே கிடையாது. நாங்கள் செய்த சாதனையை சொல்லுவோம். அது விருப்பப்பட்டா எங்களுடைய சின்ன வரைவோம், இல்லைன்னா வரைய மாட்டாங்க. இதுதான் அண்ணா திமுகவுடைய கட்சியுடைய நோக்கம். தாய்மார்களே, எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை உங்களை எவராலும் நிறுத்த முடியாது. நிறுத்தினால் அந்த அதிகாரி சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆகிவிடுவார். எந்த அதிகாரி உங்களுடைய குடும்ப தலைவிக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த உரிமை தொகை 1000 ரூபாய் நிறுத்தப்பட்டால் அவருடைய அந்த அதிகாரியுடைய பணி போயிடும். இன்னும் சும்மா கொடுக்கல, சட்டம் மீறி தான் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு என்னென்னோ காரணம் கற்பிக்கிறாங்க. அந்த மக்களை பார்த்து, பெண்களை பார்த்து ஏதோ பேசுகிறார்கள். எதுக்கும் பயப்பட வேண்டாங்க, நான் இருக்கிறேன். நான் முதலமைச்சராக இருந்துவேன், கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறேன். இங்க மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எந்த குடும்ப தலைவிகளும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை பெறுகின்ற எந்த பெண்களும் பயப்பட வேண்டாம். குடும்ப தலைவர்கள் பயப்பட வேண்டாம். யாராவது இப்படி சொல்லி வாக்கு சேகரிக்க வந்தால் உடனடியாக கழக நண்பரிடத்தில் சொல்லுங்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு சொல்லி நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.